இந்த படத்துல இருக்க முக்கோணங்கள் எண்ணி பார்க்கறத விட ஒரு 5 செகண்ட்ல எப்படி செய்யறேன்னு விளக்கமா பார்ப்போம். இந்த படத்துல கோடு இல்லாட்டிக்கு எப்படி செய்யறேன்னு ஏற்கனவே காணொளி பார்த்துட்டோம். 1 2 3 4 5 எத்தனை பிரிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு அடுத்த இலக்கத்தோட பெருக்கி 2ஆக வகுக்கிறேன்னு சொல்லுவோம். இங்க கோடு இருக்குது. கோடு இருந்தாலும் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. பிரிக்கப்பட்டிருக்க எண்ணிக்கை போட வேண்டிய இங்க 1 2 பிரிக்கப்பட்டிருக்கு. இங்க திரும்ப 3 4 போடக்கூடாது. திரும்ப பிரிக்கப்பட்டிருக்கு 1 2 3 பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப 3 பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல 5ஆ பிரிக்கப்பட்டிருக்கு, இதுல 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு, இதுல 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப 2க்கு அடுத்த இலக்கத்தோட பெருக்கி 2ஆக வகுப்போம். 3க்கு அடுத்த இலக்கத்தோட பெருக்கி 2ஆக வகுப்போம். அதே மாதிரி இங்கேயும் பெருக்கிட்டோம். இதை சுருக்கணும்னா 15 வரும். இதை சுருக்கணும்னா 3 வரும். இதை சுருக்கணும்னா 6 வரும். இப்ப 3ஐயும் கூட்டி விட்டா சரி 15 6 3 3ஐயும் கூட்டி விட்டா சரி. இது 3ஐயும் கூட்டினோம்னா 24 விட வருது. அப்ப இந்த படத்துல இருக்க முக்கோணங்கள் எண்ணிக்கை 24. இதே மாதிரி இந்த படத்துல இருக்க முக்கோணங்கள் எண்ணிக்கை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கீழே 1 2 3 4 5 6 6ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. மேலே 1 2 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 1 2 3 4 4ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்யணும் தெரியும்? 6க்கு அடுத்த இலக்கத்தோட பெருக்கி 2ஆ வகுக்கணும். அதே மாதிரி 4க்கு அடுத்த இலக்கத்தோட பெருக்கி 2ஆ வகுக்கணும். 2க்கு அடுத்த இலக்கத்தோட பெருக்கி 2ஆ வகுக்கணும். மொத்தமா 3ஐயும் கூட்டி விட்டா இதுக்குரிய விட வந்து இதுக்குரிய விட 30 34 கமெண்ட்ல பதிவு. இதே மாதிரி வினாக்கள் பார்க்க GR Maths இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பவர்ஃபுல் வீடியோ வரும்.